வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது திரு அகிலன் அவர்கள் எழுதிய முதல் லட்சியம். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு. ராமையாவுக்கு கீழே வேலை செஞ்சவங்க அவர்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டாங்க. அவங்கெல்லாம் கடிகாரத்தை பார்த்துட்டு வேலை செய்யறவங்க. ராமையாவோட வேலை இன்னும் முடியல. நிறைய ஃபைல்ஸ் பாக்கி இருந்துச்சு. அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய வேலையை மட்டும் அவர் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே மணி 7 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருந்தா ஒரு வழியா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஆனா அவரோட உடல்நிலை அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இன்னும் 1 வருஷம் போனா அவர் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆகிற கடைசி நாள் வரைக்கும் உற்சாகமா வேலை பார்க்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறவர் அவரு. அந்த பிடிவாதம் தான் 50 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு வந்த அவரை இன்னைக்கு 1500 ரூபாய் வாங்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அவருக்கு வர்ற சம்பளத்தை தவிர மேல் வருமானமா வேற ஏதாவது, அதாவது இந்த லஞ்சம், அன்பளிப்பு, அந்த மாதிரி அவர் 1 ரூபாய் கூட வாங்கினது கிடையாது. அந்த விஷயத்துல அவரு பிழைக்க தெரியாதவர். வழுக்கத்தலை, கருப்பு ஃப்ரேம் போட்ட ஒரு மூக்கு கண்ணாடி, சதுரமான முகம், அரக்கை ஸ்லாக், டெர்லின் பேண்ட், கையில ஒரு பிரீஃப் கேஸ், ஓரளவுக்கு உயரம். இவர் தான் ராமையா. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தாரு ராமையா. நைட்டு 7 மணி ஆனதுக்கு அப்புறம் அங்க கூட்டத்துக்கு குறைச்சலே இல்லை. பஸ் வந்து நின்றுச்சு. ஏற்கனவே அதுல கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த இன்னும் கொஞ்சம் கூட்டமும் அதுல முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சாங்க. அவங்க எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறம் கடைசியா அவரும் ஏறினாரு. ஒரு கம்பிய பிடிச்சாரு. பஸ்ல போற அந்த 15 நிமிஷமும் நரக வேதனை. காலையில ஆபீஸ்க்கு வர்றது அதை விட கொடுமை. வாடகை கார்ல அவர் ஆபீஸ்க்கு வரலாம். இல்லைன்னா மலிவு விலையில ஒரு பழைய காரை கூட அவர் சொந்தமா வாங்கிக்கலாம். ராமையாவுக்கு காரும் ஓட்ட தெரியும். ஆனா அவர் எதையுமே செய்யல. கார் வாங்காம இருந்ததுனால பொண்ணுங்களோட கல்யாணத்தை காலகாலத்துல முடிச்சிட்டாரு. பிள்ளைங்களை முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்க வச்சாரு. வீட்டுல காய்கறிக்கும் பாலுக்கும் பஞ்சமே வைக்கல. ஆனாலும் பஸ் பிரயாணம் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். 54 வயசான ராமையா அந்த பஸ்ஸுக்குள்ள நுழைஞ்சாருன்னா அவரு வெளியே வரும்போது 74 வயசுக்காரரா வருவாரு. இதுக்கெல்லாம் எரிச்சப்பட்டா குடும்பத்தை நடத்த முடியுமா என்ன? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு ரொம்ப சோர்வா நடந்து போனாரு. காலையில அவர்கிட்ட தெரியற ஒரு மிடுக்கு மாலை வேளைகள்ல பார்க்க முடியாது. ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஃபைல்ஸோட பிரச்சனைகளை அவர் தினமும் போராடிதான் தீர்க்க வேண்டியிருந்தது. ஒரு அரசாங்க குடியிருப்புல 2வது மாடியில அவர் குடியிருந்தாரு. படியேறி அவர் மாடிக்கு போகும்போது அங்க வராண்டால அவரோட மூத்த மகன் குமார் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. குமாருக்கு நண்பர்கள் அதிகம். அதுல படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க, ஒரே படிப்புக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறவங்க, படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு படிக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்னு வாதம் பண்றவங்க, இப்படிதான் இருப்பாங்க. குமாரும் பிஎஸ்சியில கணக்கு கோட்டை விட்டுட்டான். இன்னொரு தடவை அந்த எக்ஸாம் அட்டம் பண்ணி எக்ஸாமை பாஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. அதுக்கான தேர்வும் அக்டோபர் மாசம், அதுவும் நெருங்கி வந்துருச்சு. ஆனா அவனோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த உலகத்தையே கரத்தேத்த சிந்தனையில மூழ்கி இருக்கான். இப்படி வராண்டால இவங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ராமையா உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டாரு. இடுப்புக்கு மேல ஒரு வேட்டி, அதுக்கு மேல ஒரு துண்டு. பாத்ரூமுக்கு போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வெளியே வந்தாரு. சமையல் கட்டுல இட்லியும் பாலும் தயாரா இருந்துச்சு. 5 நிமிஷத்துல நைட்டு சாப்பாடு முடிஞ்சிச்சு. அவரு ரூமுக்கு வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கட்டுல படுத்தாரு. அவருக்கு ரொம்ப களைப்பு. இருந்தாலும் அவருக்கு தூக்கமே வரல. அந்த பசங்களோட பேச்சுல எதிர் வீட்டு மன்னார் சாமியோட பேரு அடிக்கடி வந்து விழுந்தது. இந்த சமூக அமைப்புல மன்னார் சாமி தான் குபேரனாக முடியும் அப்படின்னு ஆத்திரத்தோட ஒருத்தன் சொன்னான். ராமையா அவருக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு. அந்த பையன் பேசினத அப்படியே மறுத்தர முடியாது. ஆனா அதே சமயம் அங்க கூடியிருந்த பிள்ளைகள்ல யாருமே குசேலர் வீட்டு பிள்ளைகளாவும் இல்லை. மாசம் 1000மோ 2000மோ வருமானம் வரக்கூடிய வீடுகள்ல செல்ல பிள்ளைகள். பண கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்க்கப்பட்டவங்க. எதிர் வீட்டு மன்னார் சாமிக்கு இப்போ 10 லட்சமோ 15 லட்சமோ தேரும் அப்படின்னு அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல சைக்கிள் கடையிலயோ இல்ல டீ கடையிலயோ வேலை பார்த்துட்டு இருந்தாராம்.
கள்ளச்சாராயத்திலையும் அவருக்கு தொடர்பு இருந்ததா ஒரு வதந்தி. ஊரை சுத்தி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாராம். அவர் எப்படியோ சென்னைக்கு வந்து திடீர்னு ஒரு பிரமுகராகிட்டாரு. அவருக்குன்னு இங்க எந்த தொழிலுமே இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பும் உழைப்புமே அவருக்கு கிடையாது. அவரை மாதிரியே வளர்ந்துட்ட அவரோட குழந்தை மோகன சுந்தரத்துக்கு வைர மோதிரம் போட்டுக்க கையில 10 விரல் பத்தல. வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு காரை அவன் அப்பாவோட தயவுக்காக யாரோ அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்களாம். அதை எடுத்துட்டு போய் அந்த ஏரியாவோட சந்து பொந்தெல்லாம் சுத்தினான். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் 30 வருஷமா பாடுபட்டு உழைக்கிறாங்க. பேரும் பெரிய பேரு, கெஜெட் பதவி உள்ள அதிகாரிங்க. குடியிருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சொந்தமா வீடு கூட கட்டிக்க முடியல. இவன் 2 பங்களாவை வாங்கி மாசம் 6000க்கு வாடகை விட்டுருக்கானா அப்படின்னா இன்னொருத்தன். அவன் லஞ்சம் வாங்குறான், குடிக்கிறான், வச்சுக்கிறான். அது ஒண்ணுதான் அவனோட உத்தியோகம். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் உத்தியோகம் மட்டும்தானே பாக்குறாங்க. இது குமாரோட குரல். மன்னார்சாமி ஒரு தடவை தங்கிட்ட வந்து மோதின ஒரு நிகழ்வை ராமையா நினைச்சு பாத்துக்கிறாரு. அவருக்கு மேலிடத்துல இருந்து சிபாரிசு செஞ்சு உத்தியோக உயர்வு வாங்கி தர்றத ஆசை காட்டிட்டு பதிலுக்கு அவருக்காக ஒரு தர்ம சங்கடமான காரியத்தை செய்யறதுக்காக வற்புறுத்தினாரு. ராமையா அதை மறுத்துட்டாரு. வெளியூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன்னு பயமுறுத்தினாரு. 11 ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், இன்னும் போனா 12வது ஊரு அப்படின்னாரு ராமையா. அதுக்கப்புறம் மன்னார்சாமி ராமையா கிட்ட வர்றதே கிடையாது. மணி 10 அடிச்சுது. அப்போதான் வறண்டால கூடியிருந்த அந்த கூட்டமும் கலைஞ்சு போச்சு. குமார பத்தியும் அவரோட தம்பிகளை பத்தியும் தான் அவருக்கு ஒரே கவலை. காலத்துல படிச்சு தேறி இருந்தா இதுக்குள்ள குமார் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவன மாதிரியே அவனோட தம்பிகளும் மும்முரமா படிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்கள இன்னும் ஒழுங்க கட்டுப்பாடா வளர்த்துருக்கணும் அப்படின்னு ராமையாவுக்கு தோணுச்சு. 34 வயசுல செஞ்சிருக்க வேண்டிய வேலையை பத்தி 54 வயசுல நினைச்சு என்ன பயன்? ஒரே சமயத்துல 2 பக்கமும் எரியிற மெழுகுவர்த்தி இவர். ஒரு பக்கம் காலமெல்லாம் ஆபீஸ் வேலை, இன்னொரு பக்கம் காலமெல்லாம் படிப்பு. இப்படி இவர் உழைச்சு முன்னுக்கு வந்திருக்கலன்னா ஒரு எழுத்தரா தன்னோட வேலையை தொடங்கி எழுத்தராவே ரிட்டையர் ஆயிருக்க வேண்டியதுதான். அவரோட 16வது வயசுல அவரோட அப்பா அவரை விட்டு மேலோகம் போயிட்டாரு. சொத்தோ சுகமோ எதுவுமே கிடையாது. அப்பா வாங்கின கடனுக்கு மட்டுமே இந்த ராமையா வாரிசு. 18வது வயசுல அவரால் இன்டர் படிப்பு வரைக்கும் மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. மேல படிக்க பணமே இல்லை. வேலையில போயிட்டாரு. நான் ஒரு கிராமத்து கணக்கு பிள்ளையோட மகன். 16 வயசுலே தெருவுக்கு வந்துட்டேன். சின்ன வயசுல நான் பட்ட வறுமையோட காரணம் மட்டும்தான் என்னை இப்படி போராட தூண்டி இருக்கணும். இந்த வறுமை மட்டும்தான் வாழ்க்கை போராட்டத்துக்கான தூண்டுதலை தரணுமா என்ன? காலையில குமார கூப்பிட்டு அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு ராமையா நினைச்சாரு. மார்ச்ல நடந்த தேர்வுல அவன் பாஸ் ஆகல. அக்டோபரும் நெருங்கிடுச்சு. இந்த நிலைமையில எப்படி இவனால அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வீணா பொழுது போக்க முடியுது? இவனை மாதிரி இவனோட தம்பிகளும் நடந்துக்கிட்டா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது? எப்படியோ தூக்கம் வந்து கண்களை மூடி நல்லா தூங்கிட்டாரு ராமையா. காலையில 5 மணிக்கெல்லாம் தெருவுல ஏதோ பரபரப்பா சவுண்டு கேட்டுது. போலீஸ்காரங்க விசில ஊதிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் நடந்தாங்க. நிறைய ஜீப்புகளும் அங்க வந்து நின்னுச்சு. தன்னோட படுக்கையில இருந்து துள்ளி எழுந்தாரு ராமையா. மாடியில ஓரத்துல போய் அங்க இருந்த இரும்பு கம்பியை பிடிச்சிட்டு கீழே பார்த்தாரு. அதுக்குள்ள குமாரும் அவருக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டான். அக்கம் பக்கத்து மாடிகள்ல இருந்தும் நிறைய தலைகள் தெரிஞ்சுது. அதான் அந்த மக்கள் ஊழியர் மன்னார்சாமியோட வீட்டுக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்குது. போலீஸ்காரங்க சில பேர் கதவை தட்டி உள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னால சில அதிகாரிகளும் உள்ள போனாங்க. அங்க வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் சோதனைகள் நடந்திருக்கணும். மன்னார்சாமி தலைய தொங்க விட்டுக்கிட்டே போலீசார் புடை சூழ வெளியே வந்தாரு. அவரோட மகன் மோகன சுந்தரம் அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான். மட்டு மரியாதை இல்லாம அங்க வந்தவங்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டினான். பொறுமையா இருக்க சொல்லி ஒரு அதிகாரி சொன்னாரு. ஆனா அவன் கேட்கல. 10 விரல்கள்லையும் வைர மோதிரம் பளபளக்க கைய ஆட்டி ஆட்டி பேசினான். அவ்வளோதான். பளீர் பளீர்னு அவன் கன்னத்துல மாறி மாறி அறைகள் விழுந்துட்டே இருந்துச்சு. அவன் தள்ளாடி கீழே விழுந்துட்டான். மன்னார்சாமிய ஜீப்ல ஏத்திக்கிட்டு போலீஸ்காரங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க.
பக்கத்து பக்கத்துல நின்ன ராமையாவும் குமாரும் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு தடவை பார்த்துக்கிட்டாங்க. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அடிக்கடி தீவிரமா பேசுற மாதிரி தான் மன்னார்சாமியும் அவரோட இளமை காலத்துல பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னாரு ராமையா. குமாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவன் அப்பாவோட முகத்தை அப்படியே பார்த்தான். உயர் சாதிக்காரன், பணக்காரன், மேட்டுக்குடி மகன், இவனுக்கு எதிரா இவர் ஒரு காலத்துல கொடி பிடிச்ச ஆள் தான். ஆனா அத்தோட தனக்குன்னு நாணயமா பிழைக்கிறதுக்கு ஒரு தொழிலோ ஒரு சின்ன வியாபாரமோ செஞ்சு கூட இவர் பணம் சம்பாதிச்சிருந்திருக்கலாம். அதை முதல்ல செஞ்சுட்டு குடும்பத்துக்கு உழைக்க வேண்டியதை உழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு உழைக்க போயிருந்திருக்கலாம் அப்படின்னாரு ராமையா. அப்பா சொல்றது அந்த மகனுக்கு சுத்தமா புரியல. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். இந்த உலகத்திலேயே நாணயமா பிழைக்கிறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று, சொந்தமா தொழிலோ வியாபாரமோ செஞ்சு பிழைக்கணும். இல்ல உத்தியோகத்துக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு வேலைக்கோ போய் மாச சம்பளமாவது வாங்கி பிழைக்கணும். இதை ஒருத்த முதல்ல கவனிக்காம சமூகத்தை சீர்திருத்த போனா மன்னார்சாமி மாதிரி மாறுற நிலை தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா குமார் எழுத்தான். நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த சமூகத்தை பத்தி அலசுற விஷயங்கள்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்க படிப்பு. அதை நோக்கித்தான் உங்களோட கவனமும் உழைப்பும் திரும்பி இருக்கணும். சீக்கிரம் படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலையை தேடிக்கிட்டு உழைச்சு முன்னுக்கு வர பாருங்க. அவன் தன்னோட சொந்த காலில் நிக்க பாருங்க. சரிப்பா அப்படின்னா. சரின்னு சொன்னா பத்தாது, செயல்ல செஞ்சு காட்டணும். நான் ரிட்டையர் ஆகிற வரையில உங்களுக்காக என்னால செலவு பண்ண முடியும். அப்புறம் குமார் கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஊர் விவகாரம், அரசியல், சினிமா இதை பத்தி எல்லாம் பேசி நேரத்தை கொலை செய்யற மாதிரியே தீவிரமான லட்சியம் பேசுறதும் ஒரு கொலை தான். கிடைக்கிற நேரத்தை காப்பாத்தி எதுக்கு முன்னால பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி பாருங்க. இப்போதைக்கு உன்னோட முதல் லட்சியம் இதுதான். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தன்னோட அடுத்த வேலைகளை கவனிக்க போனாரு ராமையா. ராமையா சொன்னதை குமாரும் சிந்திச்சு பார்த்தான். நீங்க சொல்லுங்க, உங்களோட முதல் லட்சியம் என்ன? இதோட இந்த கதை முடிஞ்சது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.